ஊழியர்களுக்கு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை குறித்து EPFO ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. வங்கி கணக்கில் 15,000 ரூபாய் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், எந்த ஊழியர்களுக்கு தகுதியுடையவர்கள், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். மாத சம்பளம் பெறும் ஊழியர்களின் வங்கி கணக்கில் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன வகையான அறிவிப்பு, இந்த அறிவிப்பு மூலம் எந்தெந்த ஊழியர்கள் பயன்பெற முடியும், என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது, இதற்கான கால அவகாசங்கள் எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா போன்ற அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாத சம்பளம் பெறும் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும், அந்த சலுகையை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் மத்திய மற்றும் மாநில அரசு வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் EPFO அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு 3 தவணைகளில் நிதியுதவி வழங்கப்படும். இந்த திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது மத்திய அரசு அறிமுகப்படுத்த முக்கிய வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்திற்கான ELI காலக்கெடுவை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் மீண்டும் ஒரு முறை நீட்டித்துள்ளது. இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் யூனியன் பட்ஜெட் 2024 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய திட்டத்தை அறிவித்தார். அதாவது தொழிலாளர்களை ஒருங்கமைக்கப்பட்ட துறையுடன் இணைக்க வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தின் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் கீழ் முதல் முறை ஊழியர்களை குறிவைத்து ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. முதலில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்திற்கான காலக்கெடு நவம்பர் 30, 2024 வரை தான் வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதற்கான காலக்கெடு டிசம்பர் 15, 2024 வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஒரு முறை நீடித்திருக்கு. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் தகுதி வாய்ந்த அனைத்து ஊழியர்களின் வங்கி கணக்கிலும் UAN செயல்படுத்துதல் மற்றும் ஆதார் பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15, 2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுள்ள ஊழியர்களை UAN ஆக்டிவேஷனை உடனடியாக முடிக்குமாறு வருங்கால வைப்பு நிதி ஆணையம் அறிவித்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கு UAN செயல்படுத்துதல் மற்றும் ஆதாருடன் வங்கி கணக்குகளை இணைப்பது ரொம்ப முக்கியமான விஷயமாகும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த யூனியன் பட்ஜெட்டில் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஊக்கத்தொகை திட்டம் A, திட்டம் B, திட்டம் C என 3 முக்கிய திட்டங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு திட்டத்தின் கீழும் ஊழியர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்களின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. திட்டம் A என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதல் முறையாக வேலை தேடுபவர்களை அங்கீகரித்து ஒரு மாத சம்பளத்தை ஊக்கத்தொகையாக வழங்குவது. அதிகபட்சமாக 15,000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. அதை 3 தவணையாக ஊழியர்களுக்கு பிரித்து அவங்களோட வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஊக்கத்தொகையின் B திட்டம். திட்டம் B இது உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கப்பட்டுள்ளது. நிறுவன உரிமையாளர்கள் பணியாளர்களின் வருங்கால வைப்பு நிதி சந்தாக்களை 4 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையாக பெறலான்றது தான் திட்டம் B. திட்டம் C என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதம் 3,000 ரூபாய் என 2 ஆண்டுகளுக்கு சந்தா செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தின் ஜனவரி 2025 இருந்து செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஊழியர்களாகிய நாமெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திட்டங்களின் மூலம் வேலைவாய்ப்புகளை பெருக்கி இளைஞர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதே மத்திய அரசின் முக்கியமான நோக்கமாக இருக்கு. எனவே ஊழியர்களாகிய நாம வருங்கால வைப்பு நிதி ஆணையம் வழங்கியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி UAN நம்பரை ஆக்டிவேஷன் மற்றும் ஆதாருடன் வங்கி கணக்குகளை உடனடியாக ஆக்டிவேட் பண்ணணும். இதன் மூலம் கூடுதல் நிதி உதவி மற்றும் வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.